வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். திருப்போரூர் தொகுதியில் மீண்டும் களமிறங்க தயாராகும் எஸ் பாலாஜி. காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதியிலே போட்டியிட்டு, குறிப்பாக பாமகவை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியினை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினை பதிவு செய்திருந்தார். காரணம், எந்த வன்னியர்களுக்கு எதிரான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று ஒரு போலி பிம்பத்தை கட்ட எங்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வன்னியர் சமூகத்திலிருந்து பிறந்து, எந்த வன்னியர் சமூகத்திற்காக நாங்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கக்கூடிய பாமக கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றியினை திரு எஸ் பாலாஜி அவர்கள் பெற்றிருந்தார். கடந்த 5 ஆண்டுகளாக அந்த தொகுதியிலே ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் பணிகள், அந்த தொகுதி மக்களோடு திரு எஸ் பாலாஜி அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவின் காரணமாக மீண்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்போரூர் தொகுதியிலே களமிறங்க தயாராக இருக்கிறார் திரு எஸ் பாலாஜி அவர்கள். கடந்த 5 ஆண்டுகளாக அனைத்து துறை சார்ந்தும், அனைத்து துறை அப்படின்றது அது ஊரக வளர்ச்சித்துறையாக இருக்கட்டும், அல்லது கல்வித்துறையாக இருக்கட்டும், அல்லது தகவல் தொழில்நுட்பத்துறையாக இருக்கட்டும், மாமல்லபுரம் போன்ற முக்கிய சுற்றுலா தலங்கள் இருப்பதால் சுற்றுலாத்துறையாக இருக்கட்டும், அனைத்து துறை சார்ந்தும் தன்னுடைய தொகுதிக்கு பெரும்பாலும் என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் திரு எஸ் பாலாஜி அவர்கள். குறிப்பாக கடந்த 2021 அவர் பதவியேற்ற உடனே அந்த கொரோனா காலகட்டம் நமக்கெல்லாம் தெரியும். கொரோனாவின் காலகட்டத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை பெரிய அளவில் இருந்தபோது நிறைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலமாக நிறைய ஆக்சிஜன் செறிவூட்டிகளை அந்த தொகுதி முழுவதும் வாங்கி கொடுத்திருந்தார். மீனவ மக்களினுடைய நலனுக்காக கொக்கிலமேடு, செம்மஞ்சேரி குப்பம், கரிக்காட்டு குப்பம் போன்ற பகுதிகளிலே தூண்டில் வளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்த இன்னொரு மிக முக்கியமான விடயம், அந்த திருப்போரூர் தொகுதியில் வனப்பகுதிகள் இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில பகுதிகளில் சாலை அமைப்பதற்கு ஒரு தடையாக இருந்தது. வனத்துறை சாலைகளை அமைப்பதற்கு உரிய அனுமதிகளை வழங்காமல் இருந்தது. ஆனால் அந்த சாலைகள் என்பது பொதுமக்கள் பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய சாலைகளாக இருந்தது. குறிப்பாக திருக்ககுன்றத்தையும் திருப்போரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும், திருக்ககுன்றத்திலிருந்து ஓஎம்ஆர் செல்பவர்கள் திருப்போரூர் வழியாக செல்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சாலையாக இருந்த அந்த பகுதிகளில் எல்லாம் வனத்துறையினுடைய உரிய வழிகாட்டுதலோடு வனத்துறையினுடைய அனுமதி பெற்று அந்த பகுதிகளில் சாலைகளை அமைத்து கொடுத்தார். இது ஒரு மிக முக்கியமான பணியாக அந்த தொகுதியை சார்ந்த மக்களால் பார்க்கப்படுகின்றது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த பொன்விழந்த களத்தூர் ஒத்திவாக்கம் பகுதியில் ஒரு மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் அமைக்கின்ற பணி பல ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டு அப்படியே நிலுவையில் கிடந்தது. திரு எஸ் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏவாக வந்த பிறகு அந்த பணி மும்முரமாக நடைபெற்று தற்போது அந்த பணிகள் நிறைவடைந்து இருக்கின்றன. அது ஒரு மிக முக்கியமான பணியாக பார்க்கப்படுகின்றது. நிறைய ஐடி பார்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஃபயர் ஸ்டேஷன், கோவளத்தில் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் போட்டதாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய மாமல்லபுரத்தில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம், பேருந்து முனையத்தை கட்டியதாக இருக்கட்டும், அடித்தட்டு மக்களுடைய நிலை மாற பல்வேறு கிராமங்களிலே இலவச வீட்டுமனை, அரசினுடைய இலவச வீட்டுமனை பட்டாக்களை பெற்று தந்ததாக இருக்கட்டும், நிறைய மக்கள் சார்ந்த பணிகளை இந்த தொகுதியில் செய்திருக்கிறார். இவையெல்லாம் அந்த தொகுதி மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொகுதி சார்ந்த விடயங்கள் மட்டுமல்லாது தமிழகம் தழுவிய அளவிலே ஒரு சில முக்கிய அரசினுடைய திட்ட முன்வடிவுகள் வருவதற்கு காரணமாக சட்டமன்றத்திலே மிக முக்கிய உரைகளை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். இதையெல்லாம் அந்த தொகுதி மக்களுடைய மனங்களை கவர்ந்திருக்கின்றது. இதனால் மீண்டுமாக அவரை எம்எல்ஏ ஆக்குவதற்கு அந்த தொகுதி மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இது போன்ற காரணங்களால் எல்லாம் திரு எஸ் பாலாஜி அவர்கள் மீண்டுமாக திருப்போரூர் தொகுதியிலே போட்டியிட்டால் கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையிலே இருக்கிறார். திரும்ப திருப்போரூர் தொகுதியிலே போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, காலம் கட்டாயம் பதில் சொல்லும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.